श्री लक्ष्मी शतकम् श्लोकम् 11 जयतु विपक्षं पद्मे बर्हिण वर्गं त्वदीय केशभरं त्वत्कान्तस्य सपक्षं घनमपि कान्त्या कथं पराकुरुते। जयतु विपक्षं पद्मे बर्हिण वर्गं त्वदीय केशभरं त्वत्कान्तस्य सपक्षं घनमपि कान्त्या कथं पराकुरुते। தாமரை மலரை இருப்பிடமாக கொண்டவளே, உனது கூந்தல் தொகுதி அதன் அழகினால் மயிலின் தோகையை வெற்றி கொள்வதில் வியப்பில்லை. ஏனெனில் மயில் உன்னுடன் விபக்ஷமாகின்றது. ஆனால் மேகங்களோ உனது கணவனாகிய பெருமாளுக்கு மிகவும் நெருக்கமானவை. பெருமாள் மேகவண்ணன் என்பதால் மேகம் அவருக்கு சபக்ஷம், அதாவது நண்பன். அப்படி இருக்கும் பொழுது பெருமாளுக்கு பிடித்தமான அந்த மேகத்தை கூட உனது கூந்தல் தனது பேரழகால் தோற்கடித்து விடுகிறதே, இது எப்படி சாத்தியம்? ஜயது விபக்ஷம் பத்மே ஜயது விபக்ஷம் பத்மே பர்ஹிண வர்கம் த்வதீய கேஷபரம் பர்ஹிண வர்கம் த்வதீய கேஷபரம் த்வத்காந்தஸ்ய சபக்ஷம் த்வத்காந்தஸ்ய சபக்ஷம் घनमपि कान्त्या कथं पराकुरुते घनमपि कान्त्या कथं पराकुरुते। जयतु विपक्षं पद्मे बर्हिण वर्गं त्वदीय केशभरं त्वत्कान्तस्य सपक्षं घनमपि कान्त्या कथं पराकुरुते। तायार तिरुवडिगळे शरणम्।